இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன். எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன். இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் மாஇதா 3வது வசனத்துல சொல்லி இருக்கான். இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்கொண்ட ஹஜ்ஜின் போதும் துல் ஹஜ் பிறை 9ஆம் நாளான அரஃபா தினத்தின் போதும் தான் இறங்கினது. உனக்கு தெரியுமா இந்த வசனம் குறித்து அப்போதைய யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டப்போ, நீங்க ஒரு இறை வசனத்தை ஓதுறீங்க, அந்த வசனம் மட்டும் எங்களிடையே இறங்கி இருந்தா அந்த நாளை நாங்க பண்டிகை நாளா ஆக்கி கொண்டிருப்போம் அப்படின்னாங்களாம். அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அது எப்போது இறங்கியது, எங்க இறங்கியது, அது இறங்கிய வேளையில அரஃபா துல் ஹஜ் 9ஆம் நாள்ல அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க இருந்தாங்க என்பதையெல்லாம் நான் அறிவேன். அல்லாஹ்வின் மீது ஆன நாங்க அப்போது அரஃபால இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா? ஆமாமா, அந்த நாள் ஏற்கனவே எங்களுக்கு பண்டிகை தான். ஏன்னா ஒண்ணு அது வெள்ளிக்கிழமை, 2வது அது அரஃபாவுடைய நாள். இது புகாரில வர்ற ஹதீஸ். சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஆதா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹா சலாம் அவங்களும் முதலா சந்தித்த இடம் அரஃபா. அரஃபா